श्रीशैले दयापात्रं दीवत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्भजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सकस्ससागोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கேத்தி ராமானுசமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் ஹைதராபாத்தில் மைஹோம் விகங்காவில் உள்ள பிரகல்லாத வரத லட்சுமி நரசிம்மசுவாமி சன்னதியில் எம்பெருமான் திருவருளால் ஆச்சாரியன் அனுகிரகத்தால் இன்று நாம் அனுபவிக்க இருப்பது முதலாம்பத்து 9ஆம் பதிகம் 5ஆம் பாசுரம். ஒக்கலை வைத்து முளைப்பால் உன்னென்று தந்திட வாங்கி செஞ்சம் ஜகற்றவன்பாள் உயிர் செவுண்ட பராபெருமான் நக்கபிரானோடும் இந்திரனும் முதலாக ஒக்கவும் தோன்றிய ஈசன் மாயனன்னுள்ளானே. ஒக்களை வைத்து இடுப்பில் வைத்து கொண்டு முளைப்பால் உண் என்று முளைப்பால் உண்பாயாக என்று சொல்லி தந்திட வாங்கி முளை கொடுக்க அதனை கையால் பிடித்து செக்கம் செக அந்த பூதனையின் நினைவு அவளோடு முடியும்படியாக அன்று அவள்பால் அந்நாளில் அவளது பாலையும் உயிர்ச்சக பிராணனையும் அழிய உண்ட பெருமான் அமுது செய்த சுவாமியும் தக்க பிரானோடு திகம்பரச்சாமியான ருத்ரனும் அயனும் இந்திரனும் பரமனும் இந்திரனும் முதலிய ஒக்கவும் எல்லோரையும் தோற்றிய படைத்த ஈசனானவனும் மாயன் வியத்தகு செயல்புரியும் குணங்கொண்டவனுமாகிய எம்பெருமான் என் நெஞ்சில் உள்ளான், என் இதயத்தில் உள்ளான் என்கின்றார் ஆழ்வார். சென்ற பாசுரத்தில் நம்மாழ்வார் எம்பெருமான் யசோதையின் இடுப்பிலே வந்து அமர்ந்தது போல தன்னுடைய இடுப்பிலே வந்து அமர்ந்தான் என்றாரே, அதனை தொடர்ந்து இங்கே இந்த பாசுரத்திலே எம்பெருமானாகிய கண்ணபிரான் என்ன செய்தான், எப்படி மாயச்செயல் புரிந்தான் என்பதை நமக்கு இப்பாசுரத்தின் மூலம் விளக்கம் தருகின்றார். ஒக்களை வைத்து முளைப்பால் உன் என்று தந்திட வாங்கி செக்கம் செக அன்று அவள்பால் உயிர்ச்சக உண்ட பெருமான் நக்கபிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக ஒக்கவும் தோற்றிய ஈசன் மாயன் என் நெஞ்சில் உள்ளானே. ஈஸ்வரன் என்று பிரசித்தி பெற்றவன் யார்? ருத்ரன். யோனி மூலம் பிறப்பில்லாமல் தோன்றியவன் யார்? அஜன் என்கின்ற நான்முகன். தன்னை அனைத்து ஐஸ்வர்யங்களும் நிரம்பியவனாக எண்ணியுள்ள இந்திரன் போன்றவர்களையும் மற்ற அனைத்து பொருள்களையும் ஒரே காலத்தில் உண்டாக்கியவனாகிய எம்பெருமான் சர்வேஸ்வரன் என்ன செய்தான் என்கின்றார் இந்த பாசுரத்தில். கண்ணனை பெற்ற தாயான தேவகியின் சகோதரனான கம்சன் தன்னை கொல்ல பிறந்த கண்ணன் ஆயர்பாடியிலே ஒளிர்த்து வளர்கின்றான் என்று கேள்விப்பட்டான். அவ்வாறு கேள்விப்பட்ட அவன் அக்குழந்தையை நாடி உணர்ந்து கொல்லும் பொருட்டு பல அசுரர்களை ஏவினான். அப்படி ஏவப்பட்ட அசுரர்களில் ஒருத்தியான பூதனை என்னும் அரக்கி
நல்ல பெண் போன்று யசோதையின் உருவங்கொண்டு திருவாய்ப்பாடிக்கு வந்து அங்கே உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையான கண்ணனை கையில் எடுத்து தனது நெஞ்சுக்கீற்றிய முளையை கொடுத்து கொள்ள முயல கண்ணனாகிய குழந்தை அவ்விறக்கியின் தனங்களை கைகளால் பிடித்து பால் உண்ணுகின்ற பாவனையில அவளுடைய உயிரையும் வஞ்சகத்தன்மையை ஆகிய இரண்டையும் உறிஞ்சி அவள் இறக்கும்படி செய்தவன். அப்படிப்பட்ட எம்பெருமானாகிய சர்வேஸ்வரனும் திகம்பரனாக உள்ள ருத்ரன், பிரம்மன், இந்திரன் முதலான அனைவரையும் படைத்த முழுமுதற்கடவுளானவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் எங்கே உள்ளானாம்? என் நெஞ்சில் உள்ளான் என்கின்றார் ஆழ்வார். பூதனையின் உயிர் போகும்படி மட்டும் பால் பருகினான் இல்லை, அவளுடைய வஞ்சகம் எண்ணமும் அவளோடு ஓய்விட வேண்டும் என்று தன்னுடைய மனதிலே எண்ணம் கொண்டு அதை கருதித்தான் இப்பாசுரத்திலே செக்கம் செவ என்ற அருமையான பதத்தை ஆழ்வார் கையாளுகின்றார். செக்கம் என்ற சொல் மரணம், தீய எண்ணம், சீற்றம், சிகப்பு என்ற பல பொருளை தரக்கூடும். இப்படிப்பட்ட நிலையில் கம்சனாகிய அரக்கனால் ஏவப்பட்ட பூதனையை உயிரையும் வஞ்சகத்தன்மையையும் ஒரு சேர முடித்தான் எம்பெருமானாகிய கண்ணன் என்கின்றார் ஆழ்வார் இப்பாசுரத்தில். இத்தோடு இந்த காலம் பேசுகின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம், நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பார் திருவடிகளே சரணம்.